அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பீட்ரூட் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பழங்கள் மற்றும் காய்கறிகளிடம் இருந்து சுலபமாக பெற முடியும். ஆனால் பீட்ரூட் அன்றாட உணவில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சூப்பர் ஃபுட் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இதில் உள்ள பல வகையான வைட்டமின்கள் உடலை நோய் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கின்றன. மேலும் இதில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி வயிறு மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நன்மை புரிகிறது. பீட்ரூட்டில் ஏராளமான வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. மேலும் இதில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. பீட்ரூட்டை தினமும் சாப்பிட்டு வர உடல் வலிமை அதிகரிக்கும். இது நம்மை நீண்ட நேரத்திற்கு சோர்வடையாமல் வைத்திருக்கும். பீட்ரூட் சாப்பிடுவது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம் ஞாபக சக்தியை அதிகரிக்க துணை புரிகிறது. இதன் மூலம் அடிக்கடி ஏற்படும் மறதியை நாம் தடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயிற்றில் வளரும் சிசுவிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் யாவும் பீட்ரூட்டில் நிறைந்துள்ளன. இது வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிறவி குறைபாடுகளின் ஆபத்தை குறைக்கிறது. உடலில் கால்சியம் சத்துக்கள் குறைவதால் எலும்புகள் பலவீனம் அடையலாம். பெரும்பாலான பெண்களும் கால்சியம் பற்றாக்குறையினால் அவதிப்படுகிறார்கள். இந்நிலையில் கால்சியம் குறைபாட்டை பூர்த்தி செய்ய தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிடலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் இரத்தத்தில் சரியான அளவு ஹீமோகுளோபின் காணப்படும். இதனால் உள் உறுப்புகளும் ஆக்சிஜன் விநியோகம் சிறப்பாக இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த இந்த பீட்ரூட் நம்மை பலமாக வைத்திருக்கும். பீட்ரூட்டில் நார் சத்து அதிக அளவில் உள்ளது. தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிடுவது குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. செரிமான மண்டலத்தில் அதிக ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் இருந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலுப்பெறும். இதன் மூலம் நோய்வாய்ப்படுவதற்கான அபாயத்தையும் குறைக்கலாம். இதை தவிர நார்சத்து நிறைந்த பீட்ரூட் நம் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலில் இருந்து விடுவிக்கவும் துணை புரிகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி.